Pooja. Hi Pooja. How are you? I am fine. எங்கள் அப்பா எனக்கு பிறந்த நாளுக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது இது சூப்பரா இருக்கு. எவ்வளவு? 1000 ரூபாய் ஆகுமா? இல்லையே, எனக்கு 12,000 கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. சூப்பர், நல்லா இருக்கு. நீ ஓட்டி பார்க்குறியா? வேணாம்ப்பா. நான் எங்கள் அப்பாட்ட இதெல்லாம் உயர்ந்தது. இது ஓட்டி ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா சங்கடம். நான் எங்கள் அப்பாட்டே கேட்டு வாங்கிக்கிறேன்ப்பா. தேங்க்யூ. சரி, ஓகே, பாய். பாய். கிஷோர், கிஷோர். ஒரு 4 குழந்தைல வருதுல்ல, அப்பாட்ட நம்மளும் சைக்கிள் கேட்போமா? சரிக்கா. அப்பா ஏ கிஷோர். அப்பா, அப்பா. என்னடா தங்கங்களா? என்னங்க தந்தாங்களா? அப்பா, எனக்கு பிறந்த நாளுக்கு சைக்கிள் வாங்கி தரீங்களாப்பா? சரிடா தங்கம், வாங்கி தரேன்டா. எவ்வளவு? 12,000பா. 12,000மா? சரி, பரவாயில்ல, வாங்கி தரேன், ஓகேவா? என்ன செய்கிறதுனே புரியலை. பிள்ளைகளுக்கு வாங்கி தரோம்னு சொல்லிட்டோம். இந்த வருஷம் வியாபாரமும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. என்னங்க நீங்களா பண்ணிருக்கீங்க? என்ன விசேஷம்? இல்லடி, பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் கையில் காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அதனால என்னங்க, நம்ம சூழ்நிலை குழந்தைகிட்ட சொல்லிட்டா அவங்க புரிச்சுக்குவாங்க. சரி, பார்ப்போம், காலையில் பார்ப்போம். அப்பா, அப்பா, என்னம்மா? அப்பா, எனக்கு ட்ரெஸ்ஸு சேர்த்து வாங்கிட்டாங்க. சைக்கிள் வேணாம்ப்பா. ஏன்னா தங்க, நீ இதெல்லடா கேட்ட? நீங்களா அம்மா பேசி நான் கேட்டேன்ப்பா. பரவாயில்லப்பா, நம்ம அடுத்த விட எங்களுக்கு வாங்கிட்டாங்க. எனக்கு கிடைச்ச பொக்கிஷம்டா தங்கங்களா. நீங்கள் கண்டிப்பாக சூழ்நிலையை தந்து நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள், நடந்துக்கிறீங்க பாருங்கள். கண்டிப்பாக அப்பா எப்படியாவது முயற்சி பண்ணி காசு சேர்த்து உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன். அப்பா எங்க மிஸ் சொல்லிட்டாங்க, கொட்டை வைங்கல்ல, இதெல்லாம் வெட்டில மறந்துடுமாப்பா. நமக்கு கிடைச்சேன்னா அதை மறந்துடணுமா, அதுதான் நமக்கு நன்மையா. தங்க பிள்ளைல